ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தேங்காய் பால் சாதம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த சாதம் செய்யறதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மொத்தம் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, 3 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு பொரியட்டும். போட்டு பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு 3 பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம காரம் எதுவும் சேர்க்க போறது இல்லை, வெறும் பச்சை மிளகாய் காரம் தான். அதனால உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தா போறோம். வெங்காயம் வதங்கினது இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம். அப்புறம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வதக்கி விட்டுக்குவோம். வதக்கிட்டு நம்ம இதுல தண்ணி அளந்து ஊத்த போறோம். அதுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். 1.5 கப் அரிசிக்கு நான் ஒரு 2.5 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல ஊத்திக்குவோம். தண்ணியும் தேங்காய் பாலும் கூட நீங்க மிக்ஸ் பண்ணி ஊத்தலாம். நான் தேங்காய் பால் மட்டுமே ஊத்துறேன். நான் 1.5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இதுல 1.5 கப்பு அரிசிக்கு நம்ம 3 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் ஒரு 2.5 கப்பு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இப்போ இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம அரிசியை போட்டுக்கலாம். எப்பயும் தண்ணியில கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், அப்பதான் அந்த அரிசியில ஏறும் நல்லா. அதனால கொஞ்சம் இந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. கொதி வரட்டும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுன்னா பச்சை மிளகாயோட அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுல நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதுல தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு தண்ணி இல்லாம போட்டுக்கோங்க. நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி உடையாத அளவுக்கு கிளறி விடுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டு ஸ்டீம் வந்தோடனே, விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இது பாஸ்மதி ரைஸ்ங்கிறதுனால ஒரு விசில்லே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டீம் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சுக்குவோம். ஸ்டீம் எல்லாம் அடங்கினோன்னு நம்ம திறந்து பார்ப்போம். பால் சாதத்துக்கு சைடிஷா நீங்க ஏதாவது ஒரு வறுவல், சிக்கன், மட்டன் வறுவல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வறுவலும் வச்சு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம வெஜ் குருமா, சிக்கன் குருமா, மட்டன் குருமா, இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு சைடிஷா சிக்கன் வறுவல் வச்சிருக்கேன். இப்போ சுவையான டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.